நம்முடைய சொந்த குமாரர் என்றும் பாராமல் நமக்காக அவர் இந்த உலகத்துக்கு தந்து நாம் பாவிகளாக இருக்கும்போதே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த நம்முடைய பிதாவாகிய தேவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்தரிப்போம். நாம் இன்றைக்கு சபையாய் கூடி வந்திருக்கிற தேவன் நம்மை அருள் செய்திருக்கிறார். நாம் இன்றைக்கு கூடி வந்த நோக்கம், எதற்காக நாம் இந்த நாளை விசேஷித்திருக்கிறோம், ஏன் இந்த நாளிலே நாம் சபையாய் கூடி வர வேண்டும், எதற்காக இப்படி ஒரு ஆராதனையை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறோம், இதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்தகார இருள் சூழ்ந்த அந்த உலகத்தில் தன் வழியே போய்கொண்டு நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்புவதை செய்து கோபாக்கினிய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்த நம்மை இந்த உலகத்தில் இருக்கிற விலை உயர்ந்த பொருளாக கருதப்படும் பொன்னினாலும் வெள்ளியினாலும் இன்னும் எதெல்லாம் விலை உயர்ந்தது என்று சொல்லி கொண்டு இருக்கிற அந்த பொருள்னால் நம்மை மீட்க முடியாது. அப்படிப்பட்ட பொருள்னால் நம்ம மீட்காமல் இயேசு கிறிஸ்துவுடைய குற்றமற்ற இரத்தத்தினாலும் பாவிகளுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் மூலமாக தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து நாம் தேவனை கிட்ட நெருங்க கூட முடியாது. நம்முடைய தகுதியை நம்ம பார்க்கும்போது தேவனை குறித்து பைபிள் சொல்லுவதை பார்க்கும்போது அவர் பரிசுத்தர், அவரிடத்தில் தீமை இல்லை, எவ்வளவேனும் அநீதி இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட தேவனோட ஒரு நன்மையும் இல்லாத மனிதர்களா இருக்கிற நாம் நம்முடைய பிறப்பிலிருந்தே நம்முடைய வளர்ப்பு, நம்முடைய சொந்த யோசனை முதற்கொண்டு எல்லாமே தேவனுக்கு விரோதமாக இருந்தது. அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மை அந்த மகா பெரிய தேவனோட கூட ஒப்புரவாக வைத்தது. தேவனற்றவர்களாக இருந்த நம்மை தேவனை அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரு உரிமையை நமக்கு தந்து இத்தனை பெரிய சிலாகியத்தையும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். மனுஷர்களாகிய நாம் முயற்சி எடுக்கல, நாம் தன் வழியை தான் போய்கிட்டு இருந்தோம். மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிரிவினை வந்தது போல ரெண்டு பேரும் ஒப்புரவாகிறதுக்கான முயற்சிகளை மனுஷன் எடுக்கல, மனுஷனால் எடுக்கவும் முடியாது. மனுஷனுடைய நிலைமை அவ்வளவு கீழாக இருக்குது. இந்த விழுந்த மனுஷனை மறுபடியும் தன்னிடத்துல சேர்த்து கொள்றதுக்கு தேவன் முயற்சி எடுத்திருக்கிறார், தேவன் தீர்மானித்திருக்கார். தேவன் தான் அதுக்குரிய முயற்சிகளையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து தேவன் பாடுபட்டிருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளை காலில் ஒரு முள்ளு குத்திருச்சுன்னா ஐயோ வலிக்குதேன்னு உட்காந்து அழுகுது அந்த பிள்ளை. அப்போ நம்ம மனசு எவ்வளோ வேதனைப்படுது, ஐயோ காலில் முள்ளு குத்திருச்ச பிள்ளைக்கு எவ்வளோ வலிக்குன்னு சொல்லிட்டு. தன்னுடைய குமாரன், ஒரு சொல்லு தட்டாத குமாரன் இந்த பூமியில வந்து ஒரு சொல்லுக்கு கீழ்ப்படியாத மனுஷன் கையில் அடிக்கப்படும் போது தேவனுடைய மனசு எவ்வளோ இருந்திருக்கும், வேதனை இருந்திருக்கும். ஒரு அடி ரெண்டு அடி கிடையாது, கசையடி இல்லைங்களா? அடி மட்டும் அல்ல, பரிகாசம், நிந்தை. நம்ம பிள்ளைய வெளியில போயிட்டு வரும்போது வழியில யாரோ அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வருது, அப்பா என்னை வழியில அடிச்சுட்டான்ப்பா. நீ என்னப்பா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல, என்னை அடிச்சுட்டான்ப்பான்னு சொல்லும்போது மனசு எவ்வளவு வேதனையா இருக்கு. பிள்ளைய அடிச்சுட்டானே, வா போவோம் அப்படின்ட்டு நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம். நாம அந்த அவருடைய சாயலா இருக்கிற நமக்கே நம்ம பிள்ளை கஷ்டப்படும் போது மனசு இவ்வளவு வேதனைப்படுதுன்னா பாசமே உருவான அந்த தேவனுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அந்த மகனை வந்து தலையில ஓங்கி ஒரு டம்னு ஒரு கொட்டு கொட்டிட்டு, யார் கொட்டினான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்றேன்.
அப்போ வலி இயேசு கிறிஸ்துக்கு, அவமானம் இயேசு கிறிஸ்துக்கு, வேதனை அடக்கிக்கிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். அவருடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இப்போ சொல்லுங்க, அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு, எவ்வளவு முயற்சி எடுத்திருக்காரு இந்த மனுஷனை மீட்டு எடுக்கிறதுக்காக இல்லைங்களா? அவர் ஆழ்ந்த அந்த காலம், அந்த 33 வருஷ காலமும் ஒவ்வொரு மணித்துளி டங் 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 டங்னு அடிக்கும்போது மனசு எப்படி இருக்குது போல தேவனுக்கு அந்த ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட தன் மகனையே கொடுத்து தேவன் ஏற்படுத்தின அந்த பெரிய மகா பெரிய ஸ்லாக்கியம்தான் இன்னைக்கு தேவனை அப்பான்னு கூப்பிடுறோம். கூப்பிட முடியுமா அவரை யாராவது அப்பான்னு? இஸ்ரேல் மக்களே முன்ன நிற்க முடியலையே. அப்படிப்பட்ட தேவனை அப்பா பிதாவே கூப்பிடுறோமே எப்படி? அப்ப இந்த நாள் எவ்வளவு விசேஷமான நாளா இருக்கு. இந்த நாள்ல 2000 வருஷத்துக்கு முன்னால கிறிஸ்து செய்து முடித்த மிகப்பெரிய ஒரு பலி இன்னைக்கு தேவனிடத்தில் நம்மளை சேர்த்துருக்கு. பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம், போனோம். இதுதான் வாழ்க்கை, மனுஷனுடைய வாழ்க்கை. இப்படிதான் நாமும் இருந்திருப்போம். ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், ஏதோ ஒரு வாழ்க்கையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தோம். பெரிய பெரிய ஞானிகள் இந்த உலகத்துல வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. நாமும் அப்படிதான் போயிருந்திருப்போம். ஆனா இந்த உலகத்திலேயே இந்த ஜீவ நாட்களுக்குள்ளேயே அந்த மகாபெரிய தேவனை கண்டு கொள்றதுக்கு ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தேவனை கண்டு கொண்டதன் மூலம் நமக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம் என்ன? நாம் மரித்தாலும் பிழைத்திருப்போங்கிற நம்பிக்கை நமக்கு எப்படி வந்துச்சு? நான் கிறிஸ்துவோட கூட பிழைத்திருப்பேன், தேவனை முகமுகமா பார்ப்பேன் அப்படின்னு எப்படி, இந்த நம்பிக்கை எப்படி நமக்கு வந்துச்சு? இந்த நம்பிக்கையை கொடுத்தது யார்? தன்னுடைய சரீரத்தை பிட்டு கொடுத்தா இருப்பாங்க. அந்த ஒரு மீட்பு தான் நித்திய ஜீவனுக்கான ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுத்துருக்கு. நம்ம இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். ஜெபம் செய்கிறோம், வீட்டில் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! இந்த உலகத்தில் கிடைச்சது ஃபஸ்ட்டு ஸ்லாக்கியமே நமக்கு தான். கல்லையும் மண்ணையும் கடவுள்னு சொல்லி வெளிப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த உலகத்துல இவர் தான் தேவன், இவரை தான் நான் வழிபடுறேன், இவரை தான் நான் பிரியப்படுத்துறேன் அப்படின்ற ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லைங்களா? ஏன் இது சொல்லணும்னா, இந்த நாள் அவ்வளோ விசேஷமான ஒரு நாள். நாம் இந்த நாளுக்கு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து நம்ம எந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாம நிதானித்து பார்க்கறதுக்கு தான் இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம லூக்கா 27ஆம் அதிகாரத்தில், லூக்கா 22ஆம் அதிகாரம் அந்த 17வது 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் பாத்திரத்தை எடுத்து அவர் பானம் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து சீசருடைய கையில் கொடுக்குறார். நீங்கள் வாங்கி இதில் பானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு பாத்திரத்தை நம்ம வாங்கி குடிக்கிறதுல நமக்கு என்ன இருக்கு? வேத வசனம் எப்படிப்பட்டது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. இதோட பின்னணி என்ன? இதற்கு பின்னால இருக்கிற தேவனுடைய யோசனை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது, இந்த பஸ்கா பண்டிகை எப்படிப்பட்டதுன்றது நாம அறிஞ்சிருக்கோம். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தபோது தேவன் 9 வாதைகளை அங்கே கொடுத்து அந்த எகிப்தியருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் மக்களும் தன்னை புரிந்து கொள்றதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தினார். 10வது வாதை, அந்த வாதைகளை பார்க்கும்போது எல்லாருக்கும் பொதுவாக வருது அந்த வாதை. அப்போது அந்த டைமில் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தை உங்கள் வீட்டு நிலைக்கால் வாசலில் பூசிடுங்க. சங்கார தூதன் கடந்து வருவார், அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அந்த சங்கார தூதன் கடந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை தேவன் ஏற்படுத்தி அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால இஸ்ரேல் மக்களுக்கு கிடைச்சது என்ன பலன் கிடைச்சது? தன்னுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டுச்சு, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைச்சு, பார்வோனுடைய அந்த அடிமைத்தனம் அதுல இருந்து விடுவிக்கப்படுறாங்க இல்லைங்களா? விடுவிக்கப்பட்டு தன் மேல வரக்கூடிய அந்த மரணத்திலிருந்து அவங்க பாதுகாக்கப்பட்டு அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வரும்போது அங்க அந்த ஆராதனை எப்படி செய்யணும், அந்த கர்த்தருடைய பஸ்கா அதை குறித்து, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி அடிக்கப்படணும், அதை எப்படி சாப்பிடணும், அதை புசிக்கும் விதம் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த யாத்திராகமும் 12ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த வசனத்தை வாசிக்கிட்டு வந்துடலாம். யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். ஸோ இந்த ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் நிலைக்காலில் பூசப்படட்டும். அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் எப்படி புசிக்கணும்னு சொல்லும்போது 8வது வசனம் படிங்க. பச்சையாயும் அன்று ராத்திரியிலே அதன் மாംസத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். ஸோ இதுதான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்கிற விதம். அது புசிக்கும் போது இவங்க எப்படிப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கணும், எந்த மாதிரி நிலையில இருக்கணும் அப்படிங்கிறத 12வது வசனத்துல சொல்றாரு. 11வது வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சைகளை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. பாருங்க, இப்போ இதுதான் அதோடைய ஆராதனை. இந்த ஆராதனை வழிமுறைகளை அந்த இஸ்ரேல் மக்கள் வருஷங்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நினைவு கூர்ந்துகிட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அன்றைக்கு ராத்திரி இந்த ராப்போஜனத்தை, இந்த பஸ்காவை அவரங்க ஆசரிக்கிறார். இப்போ கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம், இந்த ஒரு ஆராதனை முறைமே எப்படி அங்கே செய்யணும்? ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும், கசப்பான கீரை அங்கே இருக்கணும், அது இரவிலே சுட்டு அங்கே புசிக்கணும். ஆனால் இவர் எப்படி ஆசரிக்கிறாருங்க? அந்த முறைமைகள் மாற்றப்படுது. இங்கே சொன்ன விதமாக தானே அந்த ஆசரிக்கணும் அங்கே. ஆனால் இவர் அந்த முறைமைகளை மாற்றுறார். எதுக்காக அவர் மாற்றுறார் இல்லையா? அவர் புதிதான ஒரு ஏற்பாட்டை உருவாக்குறார். பழைய ஏற்பாட்டில் உருவாக்கப்பட்ட இந்த ஒன்று எதை நமக்கு குறிக்கப்படுதுன்னு பார்க்கும்போது அந்த பழுதட்ட ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு நம்ம பார்க்குறோம். அவரே தன்னை அந்த பஸ்கா ஆடாக அந்த இடத்துல ஆக்கப்படுறார். அப்படி இருக்கும்போது இந்த லூக்கா புத்தகத்தை வாசிக்கும் போது இந்த பாத்திரத்தை வாங்கி பங்கிட்டு கொள்ளுங்கள். 20வது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் ரத்தத்தை பற்றி அங்கே எடுத்தாலே என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் மக்கள் ரத்தம் புசிக்க கூடாது இல்லைங்களா? இங்கே முறைமை மாத்துறாரு அவர். அங்கே பார்க்கும்போது அடுத்தது பார்க்கும்போது இன்னொரு இடத்துல சொல்றாரு. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 57ஆம் வசனமும் 58வது வசனமும் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னிலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான். இப்போ இங்கே நானே ஜீவ அப்பம் சொல்லி அந்த அப்பத்தை அவரே அந்த ஜீவ அப்பமாக அந்த இடத்துல அந்த வெளிப்படுத்துறார். இப்போ அந்த இடத்துல சீசர்கிட்ட சொல்லிட்டு வர, நானே ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைத்திருப்பான் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லும்போது சீசர்களுக்கு இது எப்படிதான் இருக்கு, என்னப்பா இது ஒரு சரீரத்தை எப்படி நம்ம கொடுப்பாரு, அது நம்ம எப்படி புசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புரிந்து கொள்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கு. இந்த உபதேசத்தை கேட்டோன்னு எல்லாருமே போயிட்டாங்க. இந்த 12 பேர் கூட எந்த நிலையில் இருக்காங்கன்னா, நீங்களும் போயிட மனதாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே போவோம், நித்திய ஜீவ வசனம்
உம்மிடத்தில் இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே நிற்கிறாங்க இல்லைங்களா. இப்போ இந்த ஒரு புதிய ஏற்பாட்டுடைய அந்த ஒரு பொருளை குறித்து நம்ம சற்று யோசிக்கும்போது மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22வது வசனம் நம்ம வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இங்க ஒரு பாத்திரத்தை பத்தி சொல்றார். இப்ப நம்ம பார்த்தோம், அந்த பாத்திரத்தை எடுத்து சீசருடைய கையில அவர் கொடுக்கிறார். அதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணார், அதுல பானம் பண்ணிட்டு அங்க எடுத்து கொடுக்கிறார். அப்போ இந்த பாத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு பாத்திரம் சொல்லி பார்க்கும்போது சிலுவை, அதாவது அந்த ஞானஸ்நான உடன்படிக்கையில அந்த பாத்திரத்தை அவர் கையில் எடுக்கிறார். அன்றைக்கு தான் அவருடைய கையில அந்த ஒரு பாத்திரம் கொடுக்கப்படுது. அந்த பாத்திரத்தை எடுத்து 3.5 வருஷம் அவர் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணியிருக்கிறார். அதனால தான் இங்க சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா அப்படின்னு இங்கே ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த ராபோஜனத்துக்கு முன்னால். அப்போ அந்த பாத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ஞானஸ்நானம் எடுத்து பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறார். அதுதான் அந்த பாத்திரம். பிதாவுடைய சித்தம் தான் இனி நான் செய்வேன்னு சொல்லி எடுத்ததான் அந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தை அவர் பானம் பண்ணிட்டு சீசருடைய கையில தூக்கி கொடுக்குறார். நீங்க இதில் பானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிக்கலாம். பாருங்க, இந்த பிதாவே, இந்த பாத்திரம் என்ன கூட்டி நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும். ஆகிய என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும்னு அந்த யோர்தான்ல ஆரம்பிச்ச அந்த பாத்திரம் அந்த கெத்செமனே தோட்டத்துல வந்து அந்த பாத்திரத்தை சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு அந்த இடத்துல. இப்போ ஒரு 3.5 வருஷம் அந்த பாத்திரத்துல அவர் பானம் பண்ணியிருக்கிறார். பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து தான் சீசருடைய கையில கொடுக்குறார். நீங்க வாங்கி இதை பானம் பண்ணுங்க, இந்த பாத்திரத்தில் நீங்களும் பானம் பண்ணுங்க. இப்போ நம்ம அதில் வாசித்தோமே, நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கூடுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவர் பதில் சொல்றாரு, ஆமாம், நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்களும் குடிப்பீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்றாரு. அப்போ அந்த ஒரு பாத்திரம் நம்ம கைக்கு தாண்டி வருது. அவர் 3.5 வருஷம் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணிட்டு சீசருடைய கையில கொடுத்த அந்த பாத்திரத்தை அவங்க வாங்கி புசிச்சாங்க. இன்றைக்கு நமக்கு அந்த பாத்திரம் நம்ம கையில கடந்து வந்திருக்கு. எப்போ இந்த பாத்திரம் நம்ம கைக்கு வந்தது? இந்த பாத்திரத்தை நாம் எப்பொழுது கையில வாங்கணும்? நம்முடைய ஞானஸ்நான உடன்படிக்கையில அந்த பாத்திரத்தை நம்ம கையில வாங்கிட்டோம். பிதா கொடுத்த அந்த பாத்திரத்துல அவர் பானம் பண்ணிட்டு அதே பாத்திரத்தில் இப்போ நாம பானம் பண்றோம். அடுத்து பார்க்கும்போது அவர் கொள்ற அந்த பாத்திரத்துல பானம் பண்ணினா அவருடைய ஸ்தானத்தை நம்ம பெற முடியும்னு சொல்லி சொல்றாரு. மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல அடுத்த வசனம் வாசிக்கலாம். 23வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். பாருங்க, அவர் அந்த பாத்திரத்துல, அவர் குடித்த பாத்திரத்துல நீங்களும் குடிக்க முடியும் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும்? அந்த பாத்திரத்துல பானம் பண்ணியாச்சு, அடுத்து என்ன வரணும்? அவர் பெற்ற ஸ்தானத்தையும் நாம பெறணும் இல்லைங்களா? அப்ப அவர் என்ன ஒரு ஸ்தானத்தை பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது யோவான் 19ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல அவர் ஜெபம் செய்யறாரு பாருங்க. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அவர் அந்த பாத்திரத்துல பானம் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை அவன் கையில கொடுத்துட்டு
அவர் எப்போ முடிச்சிருக்காங்க அந்த பாத்திரத்தை? சிலுவையில் முடிச்சிட்டார். இப்போ அந்த பாத்திரம் தாண்டி வருது. முதலாவது சீசர்கள் வாங்கி அதை புசிச்சு அதில் பானம் பண்ணினாங்க. இன்றைக்கு நம்முடைய கை கடந்து வந்திருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு பாத்திரத்தை தான் மார்க் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம் நம்ம வாசிக்கலாம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா? அவர்கள் எல்லோரும் அதில் பானம் பண்ணினார்கள். இப்பொழுது நம்முடைய கைக்கு அந்த பாத்திரம் வந்திருக்கு. நாம் அந்த பாத்திரத்தை எடுத்திருக்கிறோமா? நம்முடைய கையில் அந்த பாத்திரம் இருக்கா? கிறிஸ்து கொடுத்த அந்த பாத்திரத்தை நாம் பானம் பண்றோமா? நாம் இதில் தான் நிதானிக்க வேண்டியதாக இருக்கு இல்லைங்களா? இப்போ அந்த ஒரு பாத்திரத்தை நம்ம கையில வாங்கிட்டா, நம்ம வாங்கி இருக்கிறோம், அந்த பாத்திரம் நம்முடைய கையில இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நம்ம அந்த பாத்திரத்தை தான் பானம் பண்றோன்றதுக்கு என்ன அடையாளம் இருக்கு? வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ இந்த பாத்திரத்தை எடுத்தவங்களுக்கு என்ன ஆகுது? நீதி நிமித்தம் துன்பப்படுவார்கள், நன்மை செய்து பாடு அனுபவிப்பார்கள். நன்மை தானங்க செஞ்சோம், நமக்கு ஏன் பாடு வரணும்? அப்போ அந்த பாத்திரம் நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். கிறிஸ்து நன்மை செஞ்சு பாடுபட்டாரா, தீமை செஞ்சு பாடுபட்டாரா? அந்த பாத்திரத்தை எடுத்து நன்மை செய்து தான் அவர் பாடுபட்டார். இப்போ அந்த பாத்திரம் நம்மளுடைய கையில் இருக்குன்னு சொன்னா நமக்கு என்ன வருங்க? நீதி நிமித்தம் துன்பம் வரும், பாடுகள் வரும். அடுத்து இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14லிருந்து 15 வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே ஊசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இப்போ நாம் எது நிமித்தம் நிந்திக்கப்படுறோம்? எது நிமித்தம் பாடுபடுறோம்? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஆனா கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நம்ம பாடுபடுறோமா? அடுத்த வசனம், ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. 2 விதமான பாடுகள் இந்த இடத்துல பிரிச்சு சொல்றேன். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டா, கிறிஸ்து நம்ம கிட்ட கையில கொடுத்த பாத்திரம் நம்முடைய கையில இருக்கு. நாமளே தப்பு செஞ்சு பாடுபட்டா அது எந்த பாத்திரம்? தப்பு செஞ்சா வர்ற தண்டனை இருக்கு பாருங்க, அது கிறிஸ்துவுடைய பாத்திரம் கிடையாது. நாம செய்யற தப்புக்கு நமக்கு ஒரு தண்டனை வருது. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, மாட்டிக்கிடுச்சு. அது கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நம்ம பாடுபட்டதா? அந்த பாத்திரம் கிடையாது. அது நன்மையே செய்யணும், ஆனா பாடுபடணும். அதுதான் அந்த பாத்திரத்துடைய பங்கா இருக்கு. இந்த பாத்திரம் எடுத்தவங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற பங்கு இதுதான் இல்லைங்களா? அடுத்து இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். இந்த பாத்திரத்தை கையில் எடுத்துட்டு சீசர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அந்த பாத்திரத்தை அவங்க கையில் எடுத்த உடனே அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே என்னன்னா, தன்னுடைய சகோதரரை பார்த்து ஒரு வாழ்த்துறாரு. என்னன்னு கேட்டா, நீயும் இயேசு கிறிஸ்துக்கு நல்ல போர் சேவகனாகி தீங்கு அனுபவி. எப்படி இருக்கு இந்த வார்த்தை? இது நம்ம யாராவது பார்த்து ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லுவோமா? அப்போஸ்தலன் பவுலுக்கு தீமோத்தேயு எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? உத்தம குமாரன், என் மகனேன்னு சொல்லக்கூடியவர். அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இயேசு கிறிஸ்துக்கு நல்ல போர் சேவகனாகி. இது எப்படி இருக்குது? ஒரு வாழ்த்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இன்னையோட ஒரு பிரச்சனை தீர்ந்து போகட்டுன்னு சொல்லி வாழ்க்கலாம். ஆனா பாடுபடுன்னு சொல்லி சொல்ற வாழ்த்து எப்படி இருக்குதுங்க? அப்போ அந்த பாத்திரத்தை கையில் எடுத்தவங்களுக்கு என்னதான் கிடைக்கணுமா?
இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்க்கும்போது நம்ம பாடுபடுறோம். எதுக்காக நம்ம பாடுபடுறோம்? நம்முடைய பாடுகளுக்கு பின்னால் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது அவர் பட்ட பாடுகளுக்கு பின்னால் கிறிஸ்துவுக்கு என்ன மகிமை கிடைச்சது, அதே மாதிரி நம்முடைய பாடுகளுக்கும் ஒரு மகிமை இருக்குது. அதுன்னு பார்க்கும்போது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் வாசிக்கலாம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பாருங்க, இக்காலத்து பாடுகள், இந்த பாத்திரத்தை எடுத்திருக்க நம்ம வாழ்க்கையில் வர்ற பாடுகள் எத்தனை வருஷம் இருக்க போறோம்? நம்ம கொஞ்ச காலம், லேசான உபத்திரவம் சொல்றாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு ஜீவ நாட்கள்ல நாம் இந்த பாத்திரத்துல பங்கு பெற்று இந்த பாத்திரத்துல நாம் பானம் பண்ணி இக்காலத்துல நம்மளுக்கு வர்ற பாடுகள் நமக்கு வரப்போற மகிமைக்கு ஒப்பிட முடியாதான். எப்படிப்பட்ட மகிமை வரப்போகுது? கொஞ்ச காலம் பாடுபடுறதுக்கு எவ்வளவு நாள் மகிமை கிடைக்கலாம்? 30 வருஷம் பாடுக்கு எத்தனை வருஷம் மகிமை கிடைக்கலாம்? 30 வருஷம் அந்த பாத்திரத்தை நம்ம சுமந்தோம்னா 30 வருஷம் கிடைக்குதா? பதில் 300 வருஷம் கிடைக்குதா? 3000 வருஷம் கிடைக்குதா? 3 லட்சம் வருஷம் கிடைக்குதா? 3 கோடி ஆண்டுகள் கிடைக்குதா? 30 கோடி ஆண்டுகள் கிடைக்குதா? யோசனை பண்ணி பாருங்க. ஒப்பிடவே முடியாது. யுக யுகமா மகிமை இருக்கு. அப்போ அந்த ஒரு பாத்திரத்துல பானம் பண்றவங்களுக்கு கிடைக்க போற மகிமை எவ்வளவு பெருசா இருக்குன்னா நித்தியமா இருக்க போறோம். ஒரு முடிவு கிடையாது. 30, 40, 20ன்னு ஒரு முடிவு இருக்கு. ஆனா அங்க முடிவே இல்லாத ஒரு மகிமை நமக்கு கிடைக்க போகுது. அப்ப இந்த பாத்திரத்தை கையில் எடுத்திருக்க நமக்கு எவ்வளவு ஒரு மேன்மையை தேவன் வச்சிருக்கிறாரு பாருங்க. அப்ப இந்த பாத்திரத்தை நம்ம எவ்வளவு சந்தோஷமா பானம் பண்ண வேண்டியதா இருக்கு. பாடுகள் சொன்னோடனே நமக்கு மனசுக்குள்ள கஷ்டம் வர்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா மகிமையை பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவல் என்று எண்ணுகிறேன். மோசையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மோசை இன்னும் எத்தனை வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு 40 வருஷம் எகிப்துல வாழ்ந்திருக்கார். பெரிய ஆளா இருந்திருக்கலாம். 80 வருஷமே அந்த எகிப்துல வாழ்ந்திருக்கலாம். அவர் என்ன பண்ணாரு? அந்த ஒரு மேன்மையை அவர் தூக்கி போட்டுட்டு பாட அனுபவிக்கிறது தனக்கு தெரிஞ்சு கொண்டார். ராஜ வாழ்க்கையை தொடர்ந்து தேவ ஜனங்களோட கூட பாட அனுபவிக்கிறது தெரிந்து கொண்டார். அவருக்கு எவ்வளவு பெரிய மகிமை கிடைச்சிருக்கு தெரியுங்களா? இப்போ எப்படிப்பட்ட மகிமையில் அவர் பங்கடைய போகிறார். தேவன் அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை வச்சிருக்கிறார். 1000 வருஷம் அவங்க பூமியில அரசாண்டு பிற்பாடு அவங்களுக்கு என்ன ஒரு மேன்மை வச்சிருக்காரு? அவ்வளவு பெரிய ஒரு மகிமை வச்சிருக்கிறார். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் போயிட்டு வரக்கூடிய 2 குடும்பத்துக்கும் போயிட்டு வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு வச்சிருக்காரு. பட்ட பாடுகள் 40 வருஷம் தான். மோசையோட பாடுகள் 40 வருஷம். தேவன் வச்சிருக்கிற மகிமை 2 குடும்பத்துக்கும் போயிட்டு வர மாதிரி, பரலோகத்துக்கும் போயிட்டு பூமிக்கும் வர்ற மாதிரி ஒரு மேன்மை வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அந்த 40 வருஷம் எனக்கு போதும் அப்படின்னு வாழ்ந்திருந்தாருன்னா அவருக்கு அந்த மேன்மை கிடைச்சிருக்குமா? எல்லாருடைய கைக்கும் அந்த பாத்திரம் கடந்து வர முடியுமா? இந்த பாத்திரத்தை எடுக்கிறது நமக்கு தகுதி இருக்கா? இந்த பாத்திரத்தை எல்லாருக்கும் கிடைக்குமா? இந்த பாத்திரம் நம்முடைய கைக்கு கடந்து வந்திருக்குன்னா நாம் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம், எவ்வளவு பெரிய பாக்கியவான்னு சொல்லலாம். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறதுக்கு இந்த பாத்திரம் நம்ம கைக்கு கடந்து வருதுன்னு சொன்னா நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான். இதை ஞானிகளுக்கு கொடுக்கலையே, கல்விமான்களுக்கு கொடுக்கலையே, புத்திசாலிகளுக்கு கொடுக்கலையே, நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்சவங்களுக்கு கொடுக்கலையே. அப்துல் கலாமுக்கு கொடுத்துருக்கலாமே, வாஜ்பாய் கொடுத்துருக்கலாமே. நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்களே. சாதாரண மக்களாகி நமக்கு கிடைச்சிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு தீவிரவாதி இருக்காங்க, நாட்டுக்காக உயிரே கொடுக்குறாங்க, தன்னுடைய தேசத்துக்காக உயிரே கொடுக்குறாங்க, தன்னுடைய கொள்கைக்காக உயிரே கொடுத்துட்றாங்க. ஆனா நம்ம கைக்கு வந்திருக்குது அப்படிப்பட்டதா? எவ்வளவு ஒரு மேன்மையான ஒண்ணு நம்மளுடைய கைக்கு கடந்து வந்திருக்குது. தேவன் நம்முடைய கையில் அதை கொடுத்திருக்கிறாரு. இதை வாங்குறதுக்கு நமக்கு தகுதி எப்போ கிடைச்சது? எப்படி கிடைச்சது? யார் மூலம் கிடைச்சது? தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடு. தன் குமாரரை அனுப்பி அவர் நமக்கு சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாக எல்லாருக்கும் கிடைக்க போகுது. 1000 வருஷம் எல்லாருக்கும் கிடைக்க போகுது. எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். ஆனா இந்த பாத்திரம் ஒரு எண்ணிக்கை உள்ளவருடைய கையில தான் கொடுக்கப்படும். எல்லாரும் இந்த பாத்திரத்துல பங்கு பெற விரும்புறது இல்லை.
எல்லாரும் மனமுகந்து பாடுகளை ஏற்றுக்கொள்றது கிடையாது. எல்லாரும் பாடுபடுறதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றது கிடையாது, இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு பாடுபடுறது நம்ம வாழ்க்கையில, இந்த பாத்திரம் நம்ம கைக்கு வந்திருக்குது, அவருடைய கையில் அந்த பாத்திரத்தை வாங்கியிருக்கிறோம். நாம் பானம் பண்றோமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க வேண்டியது நம்முடைய காரியமா இருக்கு. நம் கடந்த வருடத்துல இல்ல எவ்வளவு பானம் பண்ணியிருக்கோம் அந்த பாத்திரத்துல. சிலுவையை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டார். வாசித்தோம், இன்னைக்கு 2 அதிகாரங்கள் வாசித்தோம். அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் பாடுபட்டு அவர் அந்த சிலுவை கொல்கதா மலையில போய் அதை முடிச்சார். அதுதான் கிறிஸ்து எடுத்த சிலுவையா? ஒரே நாள் தான் அவர் எடுத்த சிலுவையா? அவர் சிலுவை எப்போ எடுத்தாருங்க? சிலுவையை குறித்து பார்க்கணும். அவர் சிலுவை எப்போது எடுத்தார்? வாசிக்கலாம் ஒரு வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்ப இந்த வசனம் சொன்னது அவர் எப்போது சிலுவை எடுத்தார்? அவர் சிலுவையில் அடிக்கப்படுறது எப்போது கொடுக்கப்பட்டுச்சு அவருடைய கையில? அவர் சிலுவை எடுக்கணும்ன்றதை தேவன் எப்போது சொல்லியிருக்காரு அவருக்கு? உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவருடைய கையில கொடுக்கப்பட்டுருச்சு சிலுவை எடுக்க சொல்லி. இப்ப நம்ம நினைக்கலாம், சிலுவைன்னா என்ன? இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை எது? கெத்செமனே தோட்டத்துல இருந்து ஆசாரியர் வீட்டுக்கு போய், ஆசாரியர் வீட்டில இருந்து பிலாத்து அரண்மனைக்கு போய் அங்க அவருக்கு தீர்ப்பு பெற்று அங்க எடுத்து சிலுவையை கொல்கத்தா வரைக்கும் சுமந்துட்டு போனார். அந்த சிலுவையா? எது சிலுவை? அவருடைய சிலுவை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? சிலுவை எப்போ சுமக்க ஆரம்பிச்சார்? இப்போ சிலுவை சுமக்கிறதுனா என்ன? சிலுவைன்னா என்ன? பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதே சிலுவை சுமப்பது. பிதாவுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறதே சிலுவை சுமக்க ஆரம்பிக்கிறது. அவர் எப்போது அப்போ சிலுவை எடுத்திருப்பாருன்னு இப்போ யோசனை பண்ணுங்க. அந்த யோர்தான் நதியில முழுகி எழும்பி வரும்போது அங்கேயே சிலுவை எடுத்துட்டார். என்ன பிரதர் சொல்றீங்க? அவர் அங்கேயே சிலுவை எடுத்துட்டார்? மனசுல எடுக்கிறதாங்க சிலுவை. அவர் எடுத்துட்டார் அங்கேயே. இப்போ ஒரு வசனம் வாசிச்சிடலாம் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எதை சிலுவையில் அறைஞ்சிருக்குங்க? மனசு, யோசனை, அதை தான் சிலுவையில் அறைஞ்சிருக்கு. இப்போ கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல அவர் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுத்துட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டு வர்றார். வரும்போது நேர ஆலயத்துக்கு வர்றார். அவருடைய கையில ஒரு புத்தகத்தை, ஏசாயா புத்தகத்தை கொடுத்து வாசிக்க சொல்றாங்க. அவர் வாசிக்கிறார். வாசித்துட்டு இந்த வசனம் இன்றைக்கு நிறைவேறிட்டுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அங்கே என்ன நடந்துச்சு? தரன்னு இழுத்துட்டு போய் மலையிலேருந்து கீழே தள்ளி போட போறாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் சிலுவை சுமந்தாரா இல்லையா மனசுல? இந்த சிலுவை கஷ்டம் இல்லைங்களா? அந்த 1 மணி நேரம் சிலுவை கிடையாது. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிருக்கலாம்? அவங்கள யாரை பார்த்து மலையில தள்ள போறேன்னு அவர் எடுத்துக்கலாமே. அங்கேயே சிலுவை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க வந்து சொல்றாங்க, இவன் பிசாசின் தலைவனாலே பிசாசை துரத்துறான்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அவர் என்ன எடுத்திருக்காரு? அந்த இடத்துல அவர் சிலுவை எடுக்கலன்னு சொன்னா என்ன ஆயிருப்பாங்க? யாரை பார்த்து பிசாசுன்னு சொல்ற? கேட்டிருக்கலாமே. கேட்டுக்கலாம் இல்லைங்களா? நமக்கே ஒரு ஒரு கம்பெனியில மேனேஜரா இருந்தோம்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா, யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்ற நீ அப்படின்னு கேட்டு கம்பெனியில் ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் நம்ம இருந்தோம்னு சொன்னா இல்லைங்களா? அங்கே பார்க்கறது ஜீவனுக்கே அதிபதி, ஜீவனை கொடுத்தவரே அவரை கொண்டு போய் மலையிலிருந்து கீழே தள்ள போகும்போது யாரை தள்ள வரன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். பிசாசுகளின் தலைவனால பிசாசு தோற யாரை பார்த்து பிசாசுன்னு சொல்றேன்னு கேட்டிருக்கலாம். அவர் அங்கேயே சிலுவை சுமந்துக்கிட்டு தான் வர்றாரு இல்லைங்களா? அவர் அந்த வாழ்ந்த வாழ்க்கை எல்லா இடத்துலையும் சுற்றி பாருங்க. அவர் சிலுவை ஃபுல்லாக சுமந்திருக்கிறார். பிதாவுடைய சித்தத்தை அங்கே செஞ்சிருக்காரு. அந்த சிலுவை சுமக்கிறத பற்றி அவர் சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை செய்யறது என்னுடைய போஜனம். அவர் எவ்வளோ
சுகமா அந்த சிலுவை சுமந்திருக்கிறாருன்னு பாருங்க. இப்போ கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இப்போ அந்த பாத்திரம் நம்ம கைக்கு வந்திருந்தா நாம் என்ன பண்ணியிருக்கணும்? நம்முடைய ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அரைஞ்சிருக்கணும். எத்தனை இடத்துல நம்ம சிலுவையில் அரைஞ்சிருக்கோம், சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ பார்க்கும்போது இந்த சிலுவை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் தியானிக்கலாம். இப்போ இந்த சிலுவையில் இருக்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். இப்போ ஏன் இந்த வசனத்தை வாசிச்சோம்? அங்க எத்தனையோ பேர் இருந்தாங்களே, எவ்வளோ பேர் இருந்தாங்களே, எத்தனையோ மக்கள் இருந்தாங்களே. அந்த சிலுவை அவருடைய தலையில வச்சிருக்கலாமே. ஏன் அந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும் அந்த ஒரு சாக்கியம் கிடைச்சது? அவருக்கு நினைச்சிருக்கலாம், என்னப்பா இவ்வளோ ஜனத்தை விட்டுட்டு என்ன கூப்பிட்டு என் தலையில ஏன் சிலுவை வச்சிங்கன்னு கேட்டுருக்கலாம். அவரு சிலுவை சுமக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அதுதான் அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். சிலுவை சுமக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது அதான் அவருக்கு. நம்ம இன்னைக்கு சிலுவை சுமக்கிறதுக்கு வந்திருக்கோம்னா நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் தான் அது. எல்லா சிருஷ்டிக்கும் அது கிடைக்கிறது கிடையாது. தேவ தூதர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அவருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க, அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த தேவ தூதர்களுக்கு இந்த ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்குமா? சொல்லுங்க. இதுக்கு முன்னால வாழ்ந்த 4000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த அந்த இஸ்ரேல் மக்கள்ல சிலுவை சுமக்க ஏதாவது சான்ஸ் கிடைச்சிருக்குமா? அந்த ஒரு சீமோனை கூப்பிட்டு சிலுவை அவருடைய கையில கொடுக்கப்படுது. அந்த இடத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இருக்கலாம். அவருடைய கையில சிலுவை கொடுக்கப்படும். நம்மளை சுற்றி இன்னைக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருடைய கையில சிலுவை கொடுக்கப்படுதில்லை இல்லையா? தேவன் தெரிந்து கொண்டவருடைய கையில தான் அந்த சிலுவை கொடுக்கப்படுது. சிலுவை சுமக்கிறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. எல்லாரும் கிடைக்கிறது இல்லை. அப்ப நம்ம எவ்வளவு ஒரு பாக்கியவான்களா இருக்கிறோம். இந்த பாத்திரம் நம்ம கைக்கு வருதுன்னா அந்த பாத்திரம் தேவனுடைய கிருபையால் நமக்கு கொடுக்கப்படுது. என்னங்க நான் பாடுபடுறேன், தேவ சித்தம் எல்லாம் ஒருத்தரும் பாடுபடவே முடியாது. நீதி நிமித்தம் துன்பப்படணும்னா தேவனுடைய ஒத்தாசை இல்லாட்டி செய்யவே முடியாது. இது என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறினா நமக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க? துன்பப்படுத்துற ஒரு ஆள் வேணும். அப்ப அந்த ஆள் நியமிக்கிறவர் யார்? தேவன் அந்த ஒரு மனுஷன் நமக்கு நியமிக்கலன்னு நம்ம அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாது. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சம்பவமும் சங்கீதத்திலையும் தீர்க்கதரிசிகள் புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கு. அவர் கொல்வதற்கு இழுக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்னு சொல்லி நம்ம வசனம் வாசித்தோம் இல்லைங்களா? அவரை பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்களா? தலையை துலுக்கி தேவாலயத்தை 3 நாள்ல கட்டுறேன்னு சொன்னியே இறங்கி அப்படின்னு அப்படி ஆட்டம் ஆட்டுறாங்க இல்லைங்களா? அந்த வசனம் நிறைவேறணும்னு சொன்னா அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கணும்னு சொன்னா ஒரு ஆள் தேவை இருக்கு. அவங்க எல்லாரும் இப்ப சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? அப்போ தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஏற்படுத்துறார். 30 வெள்ளிக்காசுக்கு அவர் காட்டி கொடுக்கப்படுறார். அந்த மாதிரி ஒரு ஆள் தேவை இருக்கு. இல்லைன்னா அந்த வசனம் எப்படி நிறைவேறுது? அப்போ சிலுவை சுமக்கிறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் தான் தேவன் கொடுத்துருக்காரு. இந்த பாத்திரம் நம்ம கையில கடந்து வந்திருக்குன்னா நாம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலிங்கிறத நம்ம நினைவு பெற வேண்டியதா இருக்கு. இந்த இடத்துல எத்தனையோ கோடி மக்கள் கிடைக்காத ஒண்ணுதான் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? அடுத்து பார்க்கும்போது இந்த சிலுவையில் இருக்கும்போது நாம சிலுவையில் அறையலாம். ஆசைகளை இச்சைகளை நாம சிலுவையில் அறையலாம். ஆனா மற்றவங்களை நாம என்ன பண்ணிடக்கூடாது? நம்முடைய விருப்பத்துக்காக மற்றவங்களை வச்சு டக்குன்னு சிலுவையில் வச்சு ஆணி அடிச்சிடக்கூடாது. மற்றவங்களுக்கு இல்லையா? கிறிஸ்து தான் தான் அடிக்கப்பட்டார் தவிர யாரையுமே அவர் அடிக்கல. இது எதை குறிக்கிறதா இருக்கும்? மற்றவங்களுக்கு நாம துன்பத்தை கொடுக்கறது.
துன்பத்தை நாம வாங்கலாம், நீதி நிமித்த நாம பாடுபடுறான், மற்றவங்களுடைய கையில் தலையில் தூக்கி வச்சிடக்கூடாது. மற்றொரு பாரத்தை நாம சுமக்கலாம், நம்ம பாரத்தை மற்றவங்க சுமக்கணும் தூக்கி தலையில் வச்சிடக்கூடாது. ஸோ அதைத்தான் வச்சு நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த சிலுவை நாம் இப்போ சுமந்துட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது, நீ தேவகுமார்னு சொன்ன கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படுது. நமக்கு நம்மளையும் பார்த்து சொல்லுவாங்க, சிலுவை விட்டு இறங்கி வா பார்க்கலாம் அப்படின்னு நமக்கும் சொல்லக்கூடிய ஆட்கள் வரும். கீழே இறங்கி வான்னு சொல்றது யாரு? யார் அவர்களை யூஸ் பண்றது? சாத்தான் இல்லைங்களா? இப்ப நாம கூட சிலுவையில் இருக்குன்னா பிதாவுடைய சித்தத்தை செய்யறதுதான் சிலுவைன்னு நம்ம பார்த்தோம். பிதாவுடைய சித்தத்தை செய்யாதபடி நம்மளை என்ன பண்ணும், கீழே இறங்கி வான்னு நம்மளையும் சொல்லக்கூடிய ஆட்களை சாத்தான் கொண்டுட்டு வருவான். அப்போ சாத்தான் அதுக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சிருக்குப்பானா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். தேவனுடைய ஆவி இருக்கிற அவங்களை தவிர மற்ற எல்லாரும் யாருடைய யோசனையில் இருக்காங்க? சத்தியத்தின் யோசனை. அந்த யோசனை இல்லாத எல்லாருடைய மைண்டை யாரும் ஆக்கிரமிச்சிருக்குது? சாத்தான் ஆக்கிரமிச்சிருக்கான். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 1-2, அவனுடைய ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள் முற்காலத்தில். அப்ப எல்லாரும் எப்படிதான் இருக்காங்கன்னா அவனுடைய ஆவில தான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கு. எல்லாரையும் அவனால் யூஸ் பண்ண முடியும். சத்தியத்தை அறிந்தவங்களை மட்டும்தான் அவன் யூஸ் பண்ண முடியாது. சத்தியம் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட அவங்க கூட யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி யாரும் யூஸ் பண்ணியிருக்காங்களா? பேதுரு கூட யூஸ் பண்ணியிருக்காரு. சத்தியத்தை கேட்டுட்டு வந்து அவரே சொல்றாரு, சிலுவையில் நீங்க என்ன பண்ணக்கூடாது, மறிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் வார்த்தை திருப்பி என்ன சொல்றாருங்க? பேதுருவே அப்பால போன்னு சொன்னாரா? சாத்தானே அப்பால போன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்போ யாரெல்லாம் யூஸ் பண்ணுவா, சிலுவை விட்டு இறங்கி வா அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளை தப்பு செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலையை சாத்தானே ஏற்படுத்தி கொடுத்து, இதெல்லாம் ஒரு தப்பா, இது செய்ப்பா அப்படின்வாங்க. என்ன இதெல்லாம் ஒரு தப்புன்னு சொல்றிய? அது நம்ம குடும்பத்தாரா இருக்கலாம், எங்க வீட்டில் உள்ள ஆளுகளா இருக்கலாம். ஆனா நமக்கு தான் தெரியும் இந்த யோசனை யாருடைய இருக்குன்னு. புரியுதுங்களா? அப்போ சிலுவை பார்க்கும்போது இறங்கி வான்னு சொல்லக்கூடிய ஆட்களும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்க்கும்போது நம்முடைய ஜீவ நாட்கள் அந்த ஒரு சிலுவையில் எப்போது நம்ம என்ன பண்ண நினைச்சிருக்கணும். எது வரைக்கும் நம்ம சிலுவை சுமக்கணும்? இயேசு கிறிஸ்து எது வரைக்கும் சிலுவை சுமந்தார்? ஜீவன் போகிற வரைக்கும். நாம் எது வரைக்கும் சிலுவை சுமக்கணும்? ஜீவன் போகிற வரைக்கும். அதனால தான் வேதம் சொல்றது, மரணம் பறித்த உண்மையாக நான் உனக்கு ஜீவத்தின் இடத்தை தரேன் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லப்பட்டு. அப்போ நாம் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு ஒரு மேன்மையான ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்காரு. அது அவருடைய குமாரர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் ஆகிய ஒரு பெரிய சாக்கியம். அது எல்லாருக்கும் அந்த ஒரு பாத்திரம் கிடைக்கிறது கிடையாது. அவர் குடிச்ச அந்த பாத்திரத்தை எல்லாருடைய கைக்கும் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்போஸ்தலருடைய காலத்துல எவ்வளோ மக்கள் இருந்தாங்க, இஸ்ரேலுக்குள்ள எவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்க, ஞானிகள் இருந்தாங்க, கல்விமான்கள் இருந்தாங்க, வேதபாரர்கள் இருந்தாங்க, பரிசேயர் இருந்தாங்க, ஆசாரியர் இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைக்கல. சாதாரண மீன் பிடிக்கிறவங்க கையில தீ கொடுத்து பாத்திரத்தை கையில கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கூட அந்த உலகத்தில் சாதாரண மக்களுடைய நம்முடைய கையில் அந்த ஒரு பாத்திரம் தந்து வந்திருக்கு. அப்போ அந்த பாத்திரத்தை வாங்கின நம்ம எவ்வளோ பாக்கியவான். அந்த பாத்திரத்தை நாம் எந்த அளவுக்கு பானம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல நினைவு கூற வேண்டியதா இருக்கு. பிடிச்சி கட்டாயப்படுத்தி நமக்கு கொடுக்கல, மன முகந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் பாத்திரத்தை. சிலுவைங்கிறது தூக்கி வைக்கிறதுல மன முகந்து சிலுவை எடுக்கணும். அப்போ சொல்லலாம் யாரும் கட்டாயப்படுத்தல, அவங்களே விருப்பப்பட்டு எடுத்துக்கிட்ட சிலுவை தான் அது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த சிலுவையை சுமக்கக்கூடிய ஒரு சாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்க. அந்த அந்த ஒரு பாக்கியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்து பார்க்கும்போது இந்த வருடத்துல நாம் எவ்வளவு சிலுவை சுமந்திருக்கிறோம்? எத்தனை நாள் சிலுவை சுமந்திருக்கிறோம்? எத்தனை நாள் பிதாவுடைய சித்தம் செஞ்சிருக்கிறோம்? அதான் சிலுவை. எத்தனை நாள் அந்த பாத்திரத்தை நாம் பானம் பண்ணியிருக்கோம்? நாம் சிலுவையை சுமக்கிறோமா? சிலுவையை விட்டு இறங்கி வந்துட்டு இருக்கிறோமா? நாமே நிதானிச்சு பார்க்கணும். நம்மை ஒரு பொருட்டாக எண்ணி நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். நாம் அதை எவ்வளவு ஜாக்கிரதையா பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இந்த சபை கூடுகையிலையும் சகோதர ஐக்கியத்திலையும்
இன்னும் அதிகமாக நாம் நிலைத்திருக்கவும் தேவன் விரும்புகிறார். காலங்கள் நிறைவேறதை பார்க்கும்போது சபை கூடி வருதலை விட்டுடாதீங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை நாள் நாம் சபை கூடுதலை அதிக கவனம் செலுத்துகிறோம், நாமே நிதானித்து அறிய வேண்டியதாக இருக்குது. இந்த பாத்திரத்தை எடுத்தவர்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு நம்பிக்கை எங்கே கொடுக்கப்படுதுன்னா, அது அந்த யாரெல்லாம் அந்த பாத்திரத்தை எடுத்திருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் நமக்கு நம்பிக்கை கிடைக்கும், அவங்கக்கிட்ட தான் நமக்கு ஆறுதல் கிடைக்கும். இந்த பாத்திரத்தை கையில் எடுத்துகிட்டு ஒரு உலகத்தார்கிட்ட போய் நமக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும்னு சொன்னால் அந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு வருவது. இந்த சிலுவை சுமந்துக்கிட்டு இருக்கிற நாம உலகத்தை ஒருத்தர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டோம்னு சொன்னால் சிலுவை இறக்கி கீழே வச்சிருவார். நாம் இந்த சிலுவையை தொடர்ந்து சுமக்கணும்னு சொன்னால், அந்த பாத்திரத்தை நம்ம தொடர்ந்து பானம் பண்ணணும்னு சொன்னால் சபை கூடுங்க ரொம்ப முக்கியம். வேத வாசிப்பு, தேவனோடு ஐக்கியப்படுதல் ரொம்ப முக்கியம். ஆகவே நாம் இன்றைக்கு பார்த்த விதமாக இந்த ஒரு பாத்திரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பானம் பண்ணி, இப்போ அந்த வசனத்தை லூக்கா 22ஆம் அதிகாரத்தை அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். நாம் இப்போ பங்கிட்டு இருக்கிறோம், நம்ம கையில் அந்த பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதோ என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவம் கிடையாது, இன்றைக்கி நம்முடைய கைக்கு அந்த பாத்திரம் வந்திருக்கு. நீதி நிமித்தம் துன்பப்படுறோமா, நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்திருக்கோம். நாம நிதானிச்சு பார்க்கலாம். அநியாயம் செய்து பாடுபடுறது அந்த பாத்திரம் கிடையாது, நீதி நிமித்தம் துன்பப்படுறது தான் அந்த ஒரு பாத்திரம். அடுத்த பார்க்கும்போது சிலுவை எல்லாருடைய கைக்கும் கொடுக்கப்படுறது கிடையாது. அந்த சிறையான ஊரானாகிய சீமோனுக்கு தான் அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிது. உயிர்த்ததில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அவர் ஒருவேளை இந்த சபை கூட்டத்தில் கூட வந்திருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனாலும் கூட அந்த இடத்துல அவர் சிலுவை சுமந்த அவரை பற்றி இன்னைக்கு நாம் பேசுகிறோம். தனியாளாக நின்றுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சிரேனே ஊரானாகிய சீமோன் அப்படின்ற பேரே நமக்கு இருந்திருக்காரு. ஆனால் அந்த ஒரு சிலுவை அவர் தலையில் வச்சதுனால, தோளில் வச்சதுனால அவருடைய பேர் இன்னைக்கு நாம் பேசுகிறோம். பைபிளில் அவருடைய பேர் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இன்னைக்கு சிலுவை சுமக்கிற நம்முடைய பேர் தேவனுடைய ராஜ்யத்தில் ரெக்கார்டாகி எல்லாருடைய கைக்கு வரும். இன்னைக்கு சீமோனை பற்றி பேசுகிற நம்மளை பற்றி இந்த உலகம் பேசும். அதுக்கு நாம் இந்த பாத்திரத்தில் காக்கிறதையா பானம் பண்ணணும். இந்த சிலுவையை நம்ம கையில் கொடுக்கப்பட்ட இந்த சிலுவை சுமக்க கொடுத்த அந்த சான்ஸை நம்ம வேஸ்ட் பண்ணிடாதபடி நம்ம பார்த்துக்கிட்டோம்னு சொன்னோம். தேவன் நம்ம நித்திய காலமாக இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவள் அல்ல அப்படின்ற வார்த்தையின்படி கொஞ்ச காலம் கிறிஸ்துவுக்குள் பாட அனுபவிக்கிற நம்மை தேவன் சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமாம். உன் பலவீனத்திலே என் பலன் பூர்வமாய் விளங்கும், என் கிருபை போதும் தேவனுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரம். பதில் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. எவ்வளோ பேர் போன ஆண்டில், இப்போ கடந்த ஆண்டில் சிலுவை சுமந்தீங்க, இறக்கி வச்சிட்டிங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வேளை நம்ம சுமந்துருக்கலாம், ஒரு வேளை நம்ம இறக்கி வச்சுருக்கலாம். அதுக்கு தான் சில விஷயத்தை நம்ம சிந்திக்க போகிறோம். சொல்கிறாரு, ஒருவன் தன்னைத்தானே நிதானித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவுள். ஸோ நான் சிந்திச்சு போகிற விஷயம் என்ன அப்படின்னா, the cross is a pleasure or pain. நம்ம பார்க்கும்போது
சிலுவை சுமக்கிறது சந்தோஷமா விஷயமா வலியா? அதான் நம்ம சிந்திக்க வேண்டியதாக. இப்போ ஜீசஸ் கிரைஸ்டை குறித்து நம்ம சிந்திக்க பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இது லூக்கா 22 சாப்டர்ல 15th verse சொல்லுங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களோடு கூட உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். தேவனுடைய ராஜ்யம் என்ன சொல்றாருன்னா, இந்த பாத்திரத்துல literally not the juice of the bread, இந்த கிராஸை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் மிகவும் ஆசையா இருக்கிறேன், so pleasure அப்படின்னு சொல்றாரு. இன்னும் என்ன சொல்றாருன்னா, நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ப்ளெஷராக இருந்தாரு அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது, ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த கிராஸில் இருக்கும்போது அவருக்கு அந்த காடி கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு அவர் வாங்க மறுத்துட்டார். ஸோ எவ்வளோ தூரம் அவர் அந்த கிராஸை he enjoyed the cross. You are so pleasure to have cross. இந்த வலி தெரியாம இருக்கிறதுக்கு செயல் கொடுத்தாங்க மனுஷங்க, அது கூட என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வேணாட்டாங்க. அப்போ இந்த பிளெஷர் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த கிராஸ் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி நினைச்சாருன்னா, இட் வாஸ் ஸோ பிளெஷர். அதுதான் இந்த சீக்ரெட்டு. இப்போ மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகள் சிலுவையில் அறிந்தீர்கள். இட்ஸ் ஸோ பிளெஷர், இட் இஸ் ஸோ பெயின்ஃபுல் அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியதாக. when it is pleasure and having the cross, when you feel it is pain, இப்போ நமக்கு வலிக்குதுன்னு நம்ம உணரும் போது அதை இறக்கி வச்சிடும், முடியல. என்ன கேட்குறோம் நம்ம, அவர் வேணான்னு சொன்னார் காடி, நம்ம என்ன கேட்குறோம்னா கொஞ்சம் ஏதாச்சும் அவுட்லெட்டு, ஏதாவது ரொம்ப வசனத்தை படிச்சதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு, என்னப்பா இவ்வளோ ஒரு தண்டனையா பைபிள் படிச்சதுக்கு, தேவனை பின்பற்றினதுக்கு இப்படி ஒரு விஷயமா? அவர் வாலண்டியராக காடி கொடுத்தாங்க, ஆனால் அவர் வேணான்ட்டாரு. பட் சீக்கிங் காடி வேணும், என்னால் பணம் பண்ணால் பண்ண முடியல, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போது நம்ம திங்க் பண்ண வேண்டியதாக. அப்போது he was tortured in body. கிரைஸ்ட் சிலுவையில் பார்த்தீங்கன்னா அந்த அடிலாம் நினைச்சிக்கும் போதே வலிக்கும். அவருடைய மைண்டில் கூட டார்ச்சர் பண்ணப்பட்டார். ஜீசஸ் கிரைஸ்ட் உடம்புல சிலுவை சுமக்கல, அவர் மைண்டில் கூட சிலுவை சுமத்தார். அதை பார்க்கும்போது அவருடைய அந்த அற்ப சிருஷ்டிகள் அவர் துப்பி குட்டி என்னென்ன பண்ணும்போது அவருக்கு டார்ச்சர் எங்கே இருந்ததுன்னா மைண்ட்லேயும் இருந்தது, சஃபர்ட் இன் பாடி. ஆனால் அவர் மனசு எப்படி இருந்தது, யூ ஆர் ஸோ ப்ளெஷர் இன் ஹிஸ் ஹார்ட். அதான் ஜீசஸ் கிரைஸ்ட் பார்ப்போம். அது என்ன சொல்லிட்டாருன்னா, பார்க்கும்போது என்ன எப்படி இவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு ஜீசஸ் கிரைஸ்டுக்கு. கிராஸ் இஸ் எ ப்ளெஷர். அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு இந்த பாத்திரத்தை பற்றியும் இதில் பானம் பண்ணுறதை பற்றியும் நமக்கு சொல்லும்போது அதுதான் சொல்லியிருக்காரு. ஹவு இட் இஸ் ஸோ ப்ளெஷர்ஃபுல், த கிராஸ் இஸ் ஸோ ப்ளெஷர்ஃபுல் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சிலுவை சுமக்கிற இந்த விஷயம் இவ்வளோ சந்தோஷமான ஒரு இதாக இருந்துச்சு, அது அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக அது எப்படி நினைச்சாரு, வாட் இஸ் பிஹைண்ட் தட், அந்த ப்ளெஷருக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு, அதுதான் சின்ன ஒரு மெடிடேஷன் தான். இப்போ நம்ம பார்க்கும்போது ஹீப்ரூஸில் ஒரு வருஷம் படிக்கலாம், எபிரேயரில் அது படிக்கும்போது ஹீப்ரூஸ் 5th chapter 7th verses from Psalm. அவர் மாம்ச
பிரயாசத்தில் இருந்த நாட்களில் ம் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி ம் பலத்த சத்தத்தோடும் ம் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி ம் வேண்டுதல் செய்து ம் தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் ம். கேட்கப்பட்டு ம் அவர் குமாரனாய் இருந்தும் ம். பட்ட பாடுகளினாலே ம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு ஓகே. இப்போ நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, இப்போ இந்த குறைவான யோசனை என்னென்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்தார், அப்புறம் பூரணரானார், அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பட் அங்கே அதான் சொல்லியிருக்கிறாங்க. பட் அதை குறித்து நம்ம சிந்திக்கும்போது, ஜீசஸ் கிரைஸ்ட்டு பட்ட பாடுகளினால பூரணமானார் அப்படின்னு தான் இருக்கு. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? யாராக இருக்கிறோம்? நம்ம பாவிகள், அபூர்ணமான மனுஷங்களேன்னு வந்தாங்க, அபூர்ணமாக இருக்கும். ஸோ நம்ம திங்கிங் கூட என்ன இருக்குன்னா, அவர் பட்ட பாடுனால பூரணமாக இருந்தார்னு சொல்லும்போது, அபூர்ணமாக இருக்கு பூரணமானார்னு சொல்லும்போது, அவர் குறைவாக இருந்த நிறைவானார், குறைவாக இருந்த நிறைவாக இருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, அவருக்கு முன்னே 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர் 100 வரைக்கும் தெரியும், இப்போது 200 தெரிஞ்சிச்சு. இல்லை அவருக்கு ஏதாவது ஜென்ரல் நாலேஜ்னா, அவருக்கு முன்னே வந்து ஒரு சைக்காலஜி, வேர்ல்டு சயின்ஸை பற்றி தெரியும், ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி அவர் இருந்து நாலேஜோ விஸ்டமோ கிடையாது. ஏன்னா அவர் பேர் என்ன தான், அவர் ஞானம்னாலே அவர் தான். ஸோ நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி அவர் அபூர்ணமாக இருந்து பூரணமாக ஆகலை. நம்மளுடைய யோசனை அப்படி இருக்குது, இட்ஸ் நாட் லைக் தட். அப்போ நம்ம பார்க்கும்போது சொல்ல எப்படின்னா, அவர் பூரணமானார். எதில் எப்படி பூரணமானாராம் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்கூல் போய் படித்து நாலேஜ் வந்து பூரணமானார்னு சொல்ல, ஒரு வாரம் சபை அட்டன் பண்ணி பூர்ணமானார்னு சொல்ல, பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பூர்ணமானார்னு சொல்ல, அங்கே ஒரு நோட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த வசனத்தில் எப்படி பூர்ணமானாராம். பை டிஃபிகல்ட்டிஸ், கஷ்டங்கள்னால. அப்போ இவர் பூரணமாகாமல் இருந்திருக்கிறாரு ஏதோ ஒன்றுத்தில். அதில் அவர் குறைவாக தான் இருந்தார். அதில் நிறைவாகணும்னா என்ன வேணும் அவருக்காங்க? பாடுகள், கஷ்டங்கள் வேணும். அதான் தேவனுடைய குமாரன் எங்கே இருந்தார்? அங்கே என்ன கிடையாது இல்லை. அப்போது இது இப்போ பட்ட பாடுகள்னால பூரணமாகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமாயிடுச்சு. அப்போ நம்ம யோசித்து பார்க்கும்போது சொல்லி ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம என்ன பாயிண்ட் திங்க் பண்ணிட்டே வரோம்னா, வெதர் ப்ளஷர் ஆர் பெயின், அதுதான், அதுக்கு தான் இது யோசிக்கிறோம். இப்போ பாடுகள்னால பூரணமானார், பாடுகள் மூலமாக ஜீசஸ் கிரைஸ்ட் பூரணமாகிறாரு, தான் பூரணமாகிறான்றது தான் அந்த ப்ளஷருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஏன் பாடுகள் மூலமாக அவர் வந்து ப்ளஷர் அந்த பூரணமாகணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம் இன்னைக்கு பிரதர் தாமஸ் வந்து வாசித்தாரு. வழக்கமான அதெல்லாம் பேச மாட்டேன் சார், எனக்கு தெரியும் ரொம்ப ஸ்பீடு தான், பட் இன்னைக்கு என்ன சொல்லுவோம். பிரதர் தாமஸ் வந்து இன்னைக்கு படித்தார். என்ன படித்தார்? லூக்கா மத்தேயு 26:27. நாம் என்ன படித்தோம்? அதில் என்ன படித்தோன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு படித்தோம் இல்லைங்களா? அவர் அது கஷ்டப்பட்ட பின்பு அதை எழுதி அதை நாம் படிக்கிறோம். இது ரொம்ப ஈஸி இல்லையா? ஆனால் அதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜீசஸ் கிரைஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா எப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, இது எல்லாமே அவருக்கு எப்போ எழுதிட்டாங்க? தேவன் இடத்துல வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையும் ஒரு தேவனாக இருந்தது. அவர் ஃப்ரம் பிகினிங்ல இருந்தார். 26th and 27th சாப்டரு எழுதினதே யார் தான்? God returned the chapter through whom? ஜீசஸ் கிரைஸ்ட் தான் சகோதரர்களே. அந்த 26ஆம் அதிகாரத்தை எழுதினது யார் தெரியுங்களா? நாட் மேத்யூ, ஜீசஸ் கிரைஸ்ட். அதான் சொல்கிறார். அந்த 26 எப்படி இருக்கும்? நீ இந்த மாதிரி உன்னை வந்து துப்புவாங்கப்பா, இந்த மாதிரி உன்னை இது பண்ணுவாங்கப்பா, இப்படிலாம் படுவ, உனக்கு கஷ்டம் வருன்னு ஃபோர் ஹேண்ட் ரைட்டிங்கில் அவர் என்ன பண்ணுறாரு சகோதரர்களே? ஸோ ரிட்டன் இட் இஸ் அ ஃபேக்ட். அதில் பிலீவ் பண்ணுறீங்களா? இது உண்மைன்னு ஏற்றுக்கிறீங்களா, இல்லை ஜஸ்ட் இது நான் சொல்கிற பிலீஃப்னு நினைக்கிறீங்களா? சார் ஃபேக்ட், சத்தியம். ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணார் சகோதரர்களே? சகலமும் அவரை கொண்டு அவர் மூலமாக
சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா நாட் மெட்டீரியல் திங்ஸ் மட்டும் இல்லை, இது ஆவிக்குரிய வார்த்தைகள் ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமாக தேவன் எழுதிட்டாரு. இப்போ நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையில் தொங்க போகிறாரு. அவர் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு it was written by his own hand about the cross, what he has to pass. அவர் எதை கடந்து போகணுமோ அந்த கிராஸை பற்றி அதை பற்றி ஜீசஸ் கிரைஸ்ட் எழுதினாரு. படப்போகிற பாடல் இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம எடுத்துக்கலாம். யாராச்சும் வந்து கொஞ்சம் அங்கப்பா கஷ்டம் அப்படி ஏதோ ஒரு இது சொன்னாலும் நமக்கு டென்ஷன் ஆகும். நம்ம எப்படிலாம் கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு நமக்கு உட்கார வச்சு விவரிச்சா நமக்கு எப்படி இருக்கும்? இட் இஸ் எ ப்ளஷர் ஆர் பெயின். கேட்கும் போது எப்படி இருக்கும் சார்? சரி, பெயின்ஃபுல் திங்னா ஒரே ஒரு வாரத்தில் ஒரு எச்சரிக்கை தேவன் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டா நான் இருப்பார்ன்ற ஒரு வசனம் சொல்லும் போதே பாதி பேருக்கு அப்படியே ஒரு மாதிரி டல்லாகிடுறாங்க. ஒரே ஒரு வசனம். நான் ஃபஸ்ட்டு என்னை பற்றி தான் சொல்கிறேன். என்ன ஆகிடுது எனக்கு, நிறைய இது இப்படிலாம் ஒரு கஷ்டம் வருமா நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மனசு என்ன ஆகுது. பட் ஜீசஸ் கிரைஸ்ட்டு எல்லா வசனம் எழுதினாரு. இன்னொரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங்கை வந்து என்ன பண்ண போகிறாரு, அதெல்லாம் கவர் பண்ண. அப்போது ஜீசஸ் கிரைஸ்ட்டு அந்த பாடுகள் வழியாக போக போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த வசனங்களை அவரை பற்றின வசனம் அவரே எழுதினார் ஒன்று. இது எப்படின்னா, இனிமேல் போவோம் பிரதர் சகே, நீங்கள் போய் கார் எடுக்கும்போது அங்கே 4 பேர் ரெடியாக இருக்கிறாங்க அவங்கள கட்டைகளை போட்டு செம்மடி அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு மனசு எப்படி இருக்கும் இல்லைங்களா? இல்லை இப்படி வச்சுக்கலாம், நம்ம எல்லாம் இங்கே பேசிக்கிட்டே இருக்கோம், கேட்கும்போது ஏன் இப்போ அசம்பாவிதமாக ஏன் பேசுகிறீங்கன்ற மாதிரி வீட்டில் நம்ம இங்கேயே இருக்கோம். கீழேருந்து இங்கே நடந்து வராங்க, ஒரு கன் எடுத்துன்னு வந்து நம்மளை ஒருத்தராக நிற்க வச்சு ஷூட் பண்ண போகிறாங்க. சரி, அந்த மைண்ட் செட்டுக்கு இன்றைக்கி ஒரு நாளாச்சும் நம்ம போகலாம். அட்லீஸ்ட் திங்க் பண்ணுறோம். டெய்லி நம்ம இயேசு கிறிஸ்து ஹோல் பைபிள்லேயே அவருக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்த கேட்டாருன்னு என்ன தெரியுங்களா? என்னோட மரணத்தை நினைவு கூறுங்கன்ற ஒரு விஷயத்தை தவிர புதிய ஏற்பாட்டில் சுயாதீன பிரமாணம், லா ஆஃப் லிபர்ட்டி, ஃபுல் லிபர்ட்டி கொடுத்துருக்காரு. தேர் இஸ் நோ லாஸ். நமக்கு நம்மளே நான் நிதானிச்சு நல் மனசாட்சியோட நடக்கணுன்றதான் நம்ம பிரமாணம். ஒரே ஒரு பிரமாணம் நம்ம கொடுத்துருக்குன்னா, நீயே நிதானிச்சு இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை எல்லா விதத்திலும் நினைவு கூறணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் எந்த ஒரு மைண்ட் செட்டில் போனார், எப்படி ஒரு கஷ்டத்தில் இருந்தார், ஆனால் ப்ளஷராக இருந்துச்சு. அதுதான் லாஸ்ட் பாயிண்ட். அப்போ அவரை பற்றின பாடுகளை அவரே எழுதியிருக்காரு. அப்போ மனசு எப்படி இருந்திருப்பான்? இன்னொரு விஷயம், அதுதான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது, நம்மளை இப்போ நல்லா இருக்கிற நம்ம இங்கே இருக்கிறோன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஷூட் பண்ண போகிறாங்கன்னா நம்ம மனசு எப்படி இருப்பாங்க? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, அதனால தான் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை படிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியும். 53:10 படிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இங்கே யாராவது ஒரு கன் எடுத்துன்னு நம்ம ஷூட் பண்ண போகிறாங்கன்னா ஐயோ அப்படியான்னு இருக்கும். பட் அது வந்து 100% உண்மை வந்து ஷூட் பண்ணிடுவேன். அதில் இன்னும் முக்கியமான விஷயம்னா, அந்த கன்னை கொடுத்து அனுப்புறது உன்னோட ஓன் ஃபாதர் தான், உன்னோட ஓன் மதர் தான், உன்னோட ஓன் சிஸ்டர் தான், உன்னோட ஓன் பிரதர் தான். இன்னும் எப்படி இருப்பான்? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் இட் இஸ் ப்ளஷர் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட், இட்ஸ் நாட் பெயின். அப்போ என்ன யோசிக்க வேண்டியது இருக்கு. அப்போ பார்க்கும்போது கர்த்தரோ அவங்க அப்பா போட்டு அவர் எப்படி எப்படிலாம் நொறுக்க சித்தமாயிட்டாரு. தன்னோட நம்மளாம் தேவனை வந்து அப்பாவுக்கு பை ஃபெய்த்து தான். அதாவது சொல்லும் போது ஒரு பிரதர் எடுத்து நான் கேட்கும்போது ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. என்னென்னா, ஏன் உங்களுடைய சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க? யார் கேட்டது? யூதருக்கு இல்லைங்களா? அவங்க பார்க்கும்போது அவங்க கை கழுவாமல் நீங்கள் யாராவது சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிட்றேன். ஏன் சொல்றீங்களா? கை கிரியை விசுவாசத்தினால நீதிமான் ஆகிறது எப்படின்றது தான் அதை கொஸ்டின் பண்ணுறாங்க. அவனை பார்த்தாலே மகா மட்டமான ஆளாக இருக்கிறான் சகையோ. அவன் செய்யறதுலாம் இவ்வளோ ஒரு பாவியான மனுஷன் எப்படி நீதிமான் ஆகுன்றது, தட் இஸ் த கொஸ்டின். அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமாக இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் சுற்றி தெரிவிப்பாங்க.
இங்கே என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தேவனே அவரை நொறுக்க சித்தம் ஒரு ஆகினார். அவர் பாவியா? அதுவும் கிடையாது, நமக்கு எல்லாம் தெரியும். பட் இட் இஸ் ப்ளெஷர். இது எல்லாத்தையும் தெரிஞ்சு ஜீசஸ் நம்ம சொல்லிட்டே போனால் போயிட்டே இருக்கலாங்க இல்லைன்னா. அப்போ நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கிறதுக்கு அவருக்கு எது பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது சகோதரர்களே, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்ட ஒபீடியன்ஸு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இயேசு கிறிஸ்துவோட அவர் தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் பின்னாடி நிறைய பேர் வந்தாங்க. யோவான் 6th சாப்டரில் நம்ம பார்க்கும்போது அந்த வப்பத்தெல்லாம் பண்ணி எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்களா? நிறைய பேர் சாப்பிட்டாங்க. அதே 6th சாப்டர் சொல்லும்போது இது கடினமான உபதேசம் யார் இதை? அப்போ பேதர் என்ன சொல்கிறாரு? இந்த வார்த்தையை விட்டு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. போனாரே இல்லை? போனாரா? இயேசு கிறிஸ்து துப்பவும் சபிக்கவும் ஒரு கட்டத்தில் போயிட்டாரு. அப்புறம் பேக் டு ஃபார்ம், அது வேறு விஷயம். இப்போ நம்ம சிந்திக்கும் போது இயேசு கிறிஸ்துக்கு இந்த சிலுவை எப்படி மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஒரு வழியாக தானே இருக்கணும், கஷ்டத்தை தான் அனுபவிச்சார். பட் இ வாஸ் ஸோ ப்ளஷர். அதுதான் பாயிண்ட். நம்ம பார்க்கும்போது சரி ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதான் நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது பிலீவிங் காட், பிலீவிங் வேர்டுன்னு ஃபஸ்ட்டு சொல்லலாம். பிலீவிங் வேர்டு, கன்ஃபஸிங் த வேர்டு, ஃபாலோயிங் த வேர்டு, இதெல்லாம் நம்ம செய்கிறோமா? செய்யாமல் நீங்கள் உட்காந்துருக்கோம் இல்லைங்களா? செய்கிறோம் இல்லைங்களா? ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் பார்க்கும்போது டையிங் ஃபார் வேர்டு, தேவனுடைய வார்த்தைக்காக சாகணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன இருக்குமா? பாடுகள் இருக்குமா? பரவாயில்லன்னு ஏற்றுக்கிட்டாரு. எப்படி ஏற்றுக்கிட்டாரு? அந்த வார்த்தையை நிறைய பேர் பிலீவ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? யோவான் 6th சாப்டர் வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க? பிலீவ் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் லெவல் கன்ஃபஸ் பண்ணாங்க, வார்த்தைன்னு சொன்னாங்க. அது அப்போஸ்தலர் இதில் படிக்கும்போது நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்கல, சிலர் ஏற்றுக்கிட்டாங்க, அப்புறம் பார்க்கலான்னு போயிட்டாங்க. இன்னும் சோ மெனி குரூப்ஸ் இருக்கு. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது பிலீவிங் காட் வேர்டு, confessing the word, following the word, standing for word, dying for word. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன இருந்தார்னா, தேவனுடைய வார்த்தையின்படி தான் சாகிறத சந்தோஷமாக நினைச்சார். அதுதான் சகோதரர்களே பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையின்படி தான் சாகிறத ரொம்ப சந்தோஷமாக எண்ணினார், மேன்மையாக எண்ணினார். இந்த வாய்ப்பை தேவன் அவர் கொடுத்தாருன்னு சொல்லி அதை அவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டார். எது வரைக்கும் பயன்படுத்தினார்னா, அவர் மரண பரிந்தன்னு நம்ம பார்க்குறோம். நாம் மரண பரிந்தன்னா நம்ம என்ன சிந்திக்கிறோம்னா, அந்த இந்த சரீர மண்ணுக்கு போகிற அந்த மரண பரிந்தன் வச்சு நம்ம அப்படியே போகக்கூடாது. இந்த பழைய மாம்ச சிந்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரண பரிந்தமும் நம்ம இந்த சிலுவை வச்சுருந்தா அப்புறம் அந்த சிலுவை நமக்கு என்ன இல்லை, வி டோன்ட் ரிக்வயர்டு இல்லைங்களா? நமக்கு அது வழியாகவே இருக்காது. மாம்ச சிந்தையும் உள்ளே இருந்துக்கிட்டு ஆவிக்குரிய சிந்தையும் உள்ளே இருந்துட்டா எப்படி தான் இருக்கும் சிலுவை? எப்படி இருக்கு சொல்லுங்க? உலகத்தின்படி வாழணும்னு ஆசை வச்சுக்கிட்டு தேவனுடைய வசனத்தை கை கொள்ளணும்னு நினச்சிக்கிட்டா பெயின் என்ன ஆகிடும்? ஃபுல்லாக என்ன ஆகிடும்னா, மனசுலேருந்து மைண்டுக்கு போகும், மைண்ட்லேருந்து பாடிக்கு ரேடியேஷன் ஆகி தாங்க முடியாது. யாராச்சும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, காடி கொடுங்க அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த வலியை மறக்கிறதுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் நம்ம தேட ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்து மனப்பூர்வமாக தேவனுக்கு தேவனுடைய வார்த்தையின்படி நிற்கணும்னு அவர் நினைக்கல, சும்மா பிரசங்கிக்கணும்னு அவர் நினைக்கல இல்லைங்களா? இல்லை கூட போகிறவங்களோட நடந்து போகணும்னு நினைக்கல. அவர் தேவனுடைய வார்த்தையின்படி தான் மரிக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருந்தார். இந்த மரணத்தை தான் அனுபவிக்கிறதுக்கு எப்படி இருந்தார்? மிகவும் ஆசையாக இருந்தான்னு சொல்கிறார் சார். இன்னைக்கு நமக்கு இந்த மைண்ட் செட்டு வரணும். போன வருஷத்தில் கொஞ்சம் ஆசையாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் காடி கேட்போம். அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஜீசஸ் கிரைஸ்டே அவர் சிலுவை இந்த என்ன ஊர் பேதுருக்கு சீமோனு கொடுத்துருக்க கொஞ்சம் என்னோடதையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க எனக்கு. அவன் தன் சிலுவை என்ன ஒரு நாள் விட்டு ஒரு நாளா, இல்லை ஒரு மாதம் விட்டு ஒரு மாதமா, இல்லை ஒரு வாரம் விட்டு ஒரு வாரமா? வசனம் என்ன சொல்லுங்க? டெய்லி இல்லைங்களா?
அப்போ சொல்லும்போது நம்ம என்ன சொல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட்டை என்ன பண்ணிட்டாருன்னா அவர் சிலுவை கொடுத்துட்டார். இது என்னத்தை குறிக்குதுன்னா ஆக்சுவலாக அவருக்கு மேக்சிமம் எண்டு முடிச்சிட்டாருன்றது தான் குறிக்குது. என்ன இப்போ இயேசு கிறிஸ்துவே வெயிட் தாங்க முடியலன்னு சொல்லிட்டாருன்றது குறிக்கல. பட்ட பாடுகளினாலே என்ன அது அல்டிமேட், அதுக்கு மேலே முடியாது, அதுக்கு மேலே இல்லை, கம்ப்ளீட் டிஃபிகல்ட்டிஸ் அவர் என்ன பண்ணிட்டாரு சுமந்தாருன்றதை தான் சகோதரர்களை குறிக்குது. அது இன்னொரு விஷயம், இந்த அந்த 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 கேரக்டர் நம்ம படிச்சோம். அவர் ரொம்ப பாக்கியவான் இல்லைங்களா, பாக்கியவான் இருந்தது. ஆனால் நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுது நம்ம தான் பாக்கியவான். லிட்டரலாக ஜீசஸ் கிரைஸ்டோட சிலுவை அவங்க சுமந்தார். ஆனால் 1 கொலோசியர் 1 அதிகாரம் கொலோசியர் 1:24 படிங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இஸ் a pleasure or pain? இது பவுலுக்கு என்ன சொல்றாருங்க, சந்தோஷமா என்ன சொல்றாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவோட எண்ணத்து எவ்வளவு வரும், குறைவானத. அவர் பாக்கியசாலி இல்லை சகோதரர்களே. ஜீசஸ் கிரைஸ்டுடைய அந்த சிலுவை கொஞ்சம் அந்த ரெஸ்ட்டை யாருக்கு கொடுத்துருக்காரு, அந்த மனவாட்டி சபைக்காக இருக்கக்கூடிய நமக்கு அந்த சான்ஸ் கொஞ்சம் என்ன பண்ண முடியும். நாம கூட பிதாவின் சித்தத்தின்படி மறிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நமக்கு கூட கொடுத்துருக்காரு. அந்த ஊரானாகிய சீமோன் அவரு இஸ் நாட் கிஃப்டட், ரியலாக கிஃப்டட் யாருன்னா நமக்கு தான். அதை புரிச்சுக்கிட்டாரு. அதான் இவர் சொல்றாரு, பவுல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆசையா இருக்கு. பவுல் எங்கேயாச்சும் காடி வேணும்னு கேட்டாரா, என்ன பண்ண. அதான் சொல்லும்போது அவருடைய சொல்ற 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் சொல்லும்போது, அன்றி தேவ பக்தியா இருக்கணும் என்ன மைண்ட் செட் இருந்தது அவங்களுக்கு, உபத்திரவப்படுவார்கள். இப்போ பாருங்க மேத்யூஸ் 26 அதை நம்ம படிச்சோம், சாப்டர் படித்தோம், ஏசாயால் படித்தோம். முன்னாடியே தெரிஞ்சு தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அது வாலண்டியராக, அதுக்கு பேர் தான் ஜீவ பலி. நம்ம கூட இட்ஸ் வாலண்டியர் சாக்ரிஃபைஸ் தான் இல்லைங்களா. சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆடுகள் இருக்கும், பட் தேவனுக்காக தேவனுடைய வார்த்தையின்படி நீ மறிக்கிறதுக்கு விரும்புறியா, இதுதான் தேவன் இப்போ நம்மளையும் மறுபடியும் நினைவு கூற சொல்கிறார். ஏன்ப்பா இப்படி சொல்லி தானே நீ ஞானஸ்தானம் எடுத்த, இதுதான் கான்ட்ராக்டை, இதுதான் உடன்படிக்கை. இந்த கான்ட்ராக்டை டுடே வி ஆர் ரெனவலிங். சும்மா நம்ம அப்படியே சாப்பிட்டுறத விட்டு ஐயோ அவங்க ரொம்ப சிலுவையில் அப்படியே கற்பனை பண்ணிட்டு போகிறது. அதை சொல்கிறேன், என்னை பார்த்து என்ன பண்ணாதீங்க, எனக்காக என்ன பண்ணாதீங்க அல்லாது. ஏன்னா அவரு என்ன பண்ணல, அவர் அழுதாரா, அவர் கண்ணீர் விட்டாருன்னா அதுக்குள்ள நிறைய விஷயம் சொல்லி அவருக்கு வலி தாங்கன்னு நினச்சி அவர் கண்ணீர் விடலை இல்லைங்களா. தன் பிதாவை என்ன பண்ண போறாரு, பிரிய போறாரு இல்லைங்களா. லாஸ்ட் ஒரு கொஞ்சம் வாரம் ஒரு டெத்துக்கு போனேன். அவங்க சொல்றாங்க 65 வருஷம் நானும் என்னோட மனைவியும் ஒன்றா வாழணும், ஒன்று அப்படியே பதற உலக பிரகாரமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொஞ்ச நாள் இப்படி கண்டினியூ பண்ணிட்டு அது பிரியும் போது எவ்வளோ பெயின் இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் அது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எந்த கேலண்டரில் போய் பார்க்க முடியும் ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் பிதாக்கும் எவ்வளோ தெரில இல்லைங்களா. அது பிகினிங், அந்த பிகினிங்கே நமக்கு தெரியாது. அப்போ அந்த மரணம் அவர் சொல்கிறாரு, அவர் ப்ரேயர் பண்ணுறாரு இல்லைங்களா. அப்போ கூட என்ன கேட்குறாரு, அப்பா உங்களுக்கு சித்தம்னா பார்த்துட்டுனா இருக்கான். ஸோ இதுதான் அவரோட பெயின். அவருக்கு பெயின் இருந்துச்சு, இதுவும் பெயின். நான் ப்ளஷரை பற்றி சொல்லிட்டேன். டையிங் ஃபார் வேர்டு, டையிங் ஃபார் காட் இஸ் ப்ளஷர். எது தெரியுங்களா அவருக்கு பெயினாக இருந்துச்சு, தேவனை மட்டும் என்ன பண்ண போகிறாரு, அவர் பிரிய போகிறாரு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம என்ன நிதானிக்க வேண்டியதாக இருக்குதுன்னா, நம்ம இந்த உலகத்தில் இந்த கடந்த வருஷத்தில் இந்த அப்பத்தை இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம போயிட்டு இந்த உலகத்தாராக வாழும்போது இந்த ப்ளஷர் பெயின் ஆகிடும், ப்ளஷரு பெயின் ஆகிடும். தேவனுடைய வார்த்தை எப்படி ஆகிடும், நமக்கு ரொம்ப ஹார்டாகிடும், ரொம்ப கஷ்டமாகிடும், வலி தாங்க முடியாது நமக்கு.
இப்போ சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதாக இருக்குன்னா, அதுக்கு தான் சொல்லும்போது அவர் சத்தியத்தை கொடுத்து அதுக்குள்ளாவே நாம் இருக்கும்போது அது நமக்கு ப்ளெஷராகவே இருக்கும். இன்னைக்கு இந்த அப்பத்தை, இந்த ராட்ச ரசத்தை நம்ம கையில் எடுக்கும்போது நம்ம என்ன சிந்திக்க வேண்டியதாக இருக்குன்னா, தேவனே இப்படி வார்த்தை நம்முடைய குமாரனுக்கு வார்த்தையின்படி மறிக்கிறது, அவர் கையினாலேயே அவருடைய மரணத்தை எழுதியிருக்கிறார். அவரு மரண சாசனம் எழுதப்பட்ட பின்பு அது பலிக்கும்னு சொல்லிச்சு. மரண சாசனத்தை யார் தான் எழுத முடியும்? உயிர் யார் தான் எழுத முடியும்? என் உயில ஸ்டாண்டில் எழுத முடியுமா? மீன்ஸ் என்னன்றது உயிருக்கு வில் என்னோட வில்ல ஸ்டாண்ட்லி கேன் ரைட். என்னோட வில், என்னோட ஜீசஸ் கிரைஸ்டோட வில், அவருடைய மரணத்தை அவர் என்ன பண்ணாரு? எழுதினார். சொல்ல அப்படி எழுதி கூட இவர் சோ பிளஷர். ஏன்னா பட்ட பாடுகளினால தேவனோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன்னு சொல்லி தன்னை நிரூபிக்க போறாரு. தன்னை மரண பரிந்தும் தன்னை கீழ்ப்படுத்தி தன்னை நிரூபிக்க போறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் அவருக்கு there is no மீடியேட்டர். காடுக்கு அவருக்கு என்ன இல்லை, அவரே தான் அவருக்காக என்ன பண்ணுது இல்லை. நமக்கு ஆனால் இப்போ எப்படி இருக்கு? நமக்கு இயேசு கிறிஸ்து இருக்காரு, நமக்கு மீடியேட்டர் இருக்காரு, நமக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு, கிரேஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம கிரேஸில் தான் ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு விழுந்தாலும் உடனே நம்மளை பேக் டு ஃபார்ம் உடனே கொண்டு வந்து நிறுத்தி வந்துடும். அந்த மாதிரி ஒரு இதில் ஓடிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். லாஸ்ட் இயர் நம்ம ஃபுல்லாக டிவைன் நேச்சர் பற்றி நம்ம அவ்வளோ தூரம் தேவன் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்து அந்த சத்தியத்தெல்லாம் நம்ம கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இந்த பாத்திரத்தில் இந்த ராத்திர ரசத்தையும் அந்த அப்பத்தையும் நம்ம எடுக்கும்போது, தேவனே இந்த வருஷத்தில் எனக்கு என்னவா இருக்குன்னா, குறைவான பாடுகளை நான் மிக சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு எனக்கு கேள்வி செய்ய. போன வருஷத்தில் நான் பார்க்கும்போது அது எனக்கு ஒரு பலின்னு நினச்சிட்டேன், பெயின்னு நினச்சிட்டேன். சரீரத்தில் உபத்திரம் வரலாம், அவன் மைண்டில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கலாம், ஆனால் அவன் மனசு முழு இருதயத்தில் முழு பலத்தில் முழு ஆத்மா தேவனை கற்றுக்கிட்ட அன்பு கூறுவேன். அதனால நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, நம்ம என்னன்னா பெரிய ஒரு க்ளோரி மாலை போட்டு அவங்க வரவே இருப்பாங்க, அந்த மைண்ட் செட் கூட அது இல்லை. சொல்லி என்னங்கன்னா தேவனுக்கு இதனால் மகிமையாக கிடைக்க போதான். அதை தான் நம்ம ரிமெம்பர் பண்ணுறோம். தி கிரியேட்டர் ஹூ கிரியேட்டர் ஸ்டார்ஸ் இல்லைங்களா? நமக்கு தெரியாது என்னென்னலாம் படித்தாருன்னு தெரியாது. ஹெவன்ஸ், ஹெவன்லி பாடிஸ், இதுலலாம் தேவனுக்கு மகிமை வராதா? தேவன் இவ்வளோ படைச்சிருக்காரு, இதில் மகிமை வராதா? இல்லைங்களா? நீங்கள் ஒரு புக் படிச்ச சயின்டிஸ்ட் பேர் மறந்துச்சு. அவர் ஒரு அஸ்ட்ராலஜர். அவர் என்ன எழுதியிருக்காரு தெரியுங்களா? ஐ பிலீவ் தட்ஸ் காட்னு எழுதி வச்சுருக்கான்ட்டு ஒரு புக்கு. அது ஒரு பெதவான கொடுக்கல சொல்லி அது போட்டிருந்தாங்க. அவர் ஃபுல்லாக சொல்லிட்டு அந்த கேலக்ஸி பற்றிலாம் சயின்டிஸ்ட் ஏன் அப்பா தேவனுக்கு மகிமை நம்மளால் வர வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? இஸ் க்ளோரியஸ் காட். ஆனால் என்ன சொல்கிறாங்க, இந்த பொல்லாத உலகத்தில் இந்த தேவனுடைய வார்த்தை நல்லதில்லை, அதெல்லாம் நம்ம ஒருத்தர் பின்பற்றான், அவன் அவ்வளோதான், அவன் பைத்தியக்காரன், அவனுக்கு அது தேவையில்லை, நம்ம இந்த உலகத்தில் நல்லா வாழ முடியாது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க உலகத்தில் ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பார்த்து திரும்பி அதை அவன் கை கொள்றதுக்கு விருப்பமுற்று எது வரைக்கும்னா நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாது, மறிக்கிற வரைக்கும் அவன் அந்த கை கொள்ளணும் விருப்பப்பட்டு வரானோ அதை தான் தேவன் மகிமையாக நினைக்கிறார். தேவனுடைய வார்த்தையின்படி மரண பரியந்தமும் அதில் நிற்கிறத தேவன் மகிமையாக நினைக்கிறாரு. மகிமைன்னா என்ன, புகழ்ச்சின்னா என்ன? என் பையன் +2ல் 1100 மார்க் வாங்கிட்டாங்க, என் பையன் டாக்டர் ஆகிட்டாங்க, இவர் பெரிய பில்லியனராக கூட இருப்பார், ஆனால் எதை தான் பெருமையாக சொல்லுவார் இல்லைங்களா? அதெல்லாம் நான் அப்போ சொல்லுவேன், பிரதர் நான் இத்தனை கோடி பிஸ்னஸ் பண்ண, அது பெருமையா இல்லையா? என் பையன் ஆகிட்டா என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ பார்க்கும்போது தேவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, இதெல்லாம் எபேசியர் 1 அதிகாரத்தில் இருக்கு, நீங்கள் வீட்டுக்கு போய் படிச்சுப்பாங்க. தமக்கு மகிமையின் புகழ்ச்சியாக சுவிகார புத்திரராக தெரிஞ்சுக்கிட்டாராம். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு மகிமையை கொடுத்தாரா இல்லையா? அதுதான் வட்ட பாடுகளினால வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சாத்தான் சொன்னான், ஒருவரும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை நிரூபித்தார். அதுதான் நிரூபித்து தேவனுக்கு மகிமையை கொடுத்தாரு. அதுதான் அவர் பின்னாடி இருந்த சந்தோஷம். இதுதான் நம்ம லைஃப்பில் கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி. சொல்கிறேன், தேவனுக்கு மகிமையின் புகழ்ச்சி ஆகும்படிக்கு நான் இந்த சிலுவை சுமக்கிறேன். இது எனக்கு வழி இல்லை, இது எனக்கு சந்தோஷம். இந்த ஒரு மனநிலை அது இப்படி போனோன்னு எனக்கு போகக்கூடாது. இந்த மனநிலையில் எப்பொழுதும் எனக்கு
இது இருக்கணும். அப்போ அதான் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு நம்ம மனசு நமக்கு என்ன உள்ளமே மறிவு சொல்லும். கொஞ்சம் போனோன்னா கொஞ்சம் காடி கொஞ்சம் சாப்பிட்டுக்கோப்பா, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோப்பா, கொஞ்சம் அவங்கள்ட்ட போப்பா, கொஞ்சம் அப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பா. இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நீ நம்பி போனா எல்லாமே உனக்கு அவுட்டு. உங்கள் பிஸ்னஸ் போயிடும், உங்கள் வேலை போயிடும். ஆனால் ஒன்றுமே போகாதுன்னா அவங்களுக்கு பிதா உங்களுக்கு தேவைகள் நேர்ந்தென்று அறிந்திருக்கிறார். நாம் தரிசித்து நடக்கவில்லைனா விசுவாசித்து நடக்கிறோம். நாம் காணப்படுகிறோன்னு அல்ல, காணப்படாத மேல் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறோம். இறுதியாக நான் என்ன சொல்லி முடிக்கிறேன்னா, நீங்கள் பார்க்கும்போது they sealed the doom of Christ but not his faith. ஏசு கிறிஸ்துவுடைய அந்த கல்லறைக்கு தான் சீல் வைக்க முடிஞ்சிச்சு, அது விசுவாசத்துக்கு அல்ல. சொல்கிறேன், நாமும் விசுவாசத்தில் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறதுனால் சாத்தான் அந்த விசுவாசத்துக்கு கூட்டு போக முடியாது. நாம் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் என்றால் அந்த தேவன் ரட்சித்து